அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ முட்டை வறுவல் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து முட்டையை போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். சூடானதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு சூடாகட்டும். நல்லா கிளறி விட்டால் தான் வெந்துடும். பட்டை பொடி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. போட்டதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போட்டால் உடனே வெந்துடும். மல்லி இலை போட்டுக்கோங்க. போட்டதும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நல்லா வெந்துடும். வெந்ததும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதும் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணியாக வச்சுருக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே இறக்கிடுங்க. நம்ம முட்டை வறுவல் ரெடி.